என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கொண்டா தப்பா? யோ தப்புதாயா, உன் கூட இருந்தா சிக்கல மாட்டி விட்டுருவோம் போலயே. ஒரே விஷயம், அப்படி ஒரு படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு தி சேனல் என்டி டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்துட்டு 11. ஒரு செம்ம படம். செம்ம படம். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமால ஒரு நல்ல படம், ஒரு சூப்பர் த்ரில்லர் படம்னா 11. 2018ல ராட்சசன் படம் ரிலீஸ் ஆச்சு. சீரியல் கில்லிங்ல அதுக்கப்புறம் நிறைய படம் ரிலீஸ் ஆனாலும் என்ன அதிகமா சாட்டிஸ் பண்ண படம் வந்துட்டு இந்த படம் தான். எஸ், ஏன்னா அந்த ராட்சசன் சொல்லிட்டு இருந்த தாகத்தை தீர்த்தது 11. இந்த படம் எடுத்தோடனே அப்படியே போகும், எல்லா படம் மாதிரி தான் போகும். அப்புறம் போக 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 பார்த்தா இல்ல அப்படியே நானும் படத்துக்குள்ள போயிட்டேன். அப்படிதாங்க எல்லாரும் இந்த படத்துக்குள்ள போவோம். இதோட பாசிட்டிவ்ஸ் பாத்துடலாம். ஓகே, இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆமா, ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்கு, அதை நாங்க பின்னாடி சொல்றோம். ஸோ இந்த படத்தோட ஹீரோன்னு பாத்தீங்கன்னா கதை தான். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரலும் உங்களை வந்துட்டு கிரிப்பா பிடிச்சி வச்சிருக்கோம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு மாதிரிங்க பக்காவா இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், சீரியல் கில்லர் படம்னா சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ட்விஸ்ட் இருக்கும். அது வந்து அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிற மட்டும் ஒரு ட்விஸ்டா இருந்தாலே எனக்கு அது ஒரு நார்மல் படமா தான் இருந்திருக்கும். பட் செகண்டா ஒரு ட்விஸ்ட் ஒரு மாதிரிங்க, அது எக்ஸ்ட்ரானரி. இந்த படத்தை வந்துட்டு அதுதான் தூக்கி விட்டுச்சே. ட்விஸ்டுக்குள்ள ட்விஸ்ட், நீங்க லாஸ்ட் எந்திரிச்சு வர வரைக்கும் ட்விஸ்ட் மட்டும்தான். படத்தை அவ்வளவு பக்காவா எல்லாம் ட்விஸ்ட் அவ்வளவு இது வச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. என்னையா தமிழ் சினிமால செகண்ட் ஹாஃப் நல்லா, கிளைமேக்ஸ் எல்லாம் யாருக்குமே எழுத தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன், இது எப்படி? ஆக்சுவலா இந்த படத்துல எனக்கு பிடிச்சதே செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் தான். ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் அண்ட் சீரியல் கில்லர் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க, அதை செகண்ட் ஹாஃப்ல ஒன்னொன்னா ரிவீல் பண்றதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அது இந்த படத்துல எக்ஸாக்டா நீட்டா ஃபாலோ பண்ணி முடிச்சாங்க. படத்துல வந்து ரொம்ப பிடிச்சது பிளாஷ்பேக், ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்கு சீரியல் கில்லரா மாறினா, ஏன் அவனை எது மாற வச்சுது அப்படிங்கறத கிளீனா நீட்டா சொல்லியிருந்தாங்க. அதையுமே ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற அளவுக்கு புரிதலோட வச்சிருந்தாங்க. அது நீட்டா இருந்தது. எண்டுக்கு போயிடலாமா? ஏதோ நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லு. ஆமா, அது வந்து ஹீரோயின் தான். எதுக்கு வந்தாங்க, ஏன் என்னெல்லாம் தெரியல. அது ஏதோ ஒரு படம் ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது ஊடையில ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. ஆமா, கொஞ்சம் ஹீரோயின் ஆக்டிங்கும் அவ்வளவுக்கா நல்லா இல்ல. பட் வந்துட்டு அந்த தேவையில்லாத சீன்ஸ் தான். ஆமா, அது கட் பண்ணி எடுத்துருக்கலாம். சரி, ஓகே. ஏன்னா ஹீரோயின் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், சோ அவங்க சொல்றதை வச்சுதான் ஆகணும். பட் இது சொல்லி ஆகணும், ஹீரோனோட ஆக்டிங் இந்த படத்துல சரியில்லை. இதுக்கு முன்னாடி அவங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு அவங்க தான் ப்ரொடியூசர், அதனாலதான் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஓவராலா இந்த படம் வந்து ஒரு செம த்ரில்லர் படம். நாங்க எதுவும் உங்களுக்கு இந்த கதையை சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்களா இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த படத்தை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்துட்டு அமேசான் பிரைம்ல இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye.